நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு ரீஹாப் சென்டர்ஸ் கிடையாது, டயட் பிளான்ஸ் கிடையாது. அப்ரூவ் பண்ண முடியும், அதுதான் வந்து ரூல். ஆக்சுவலா இந்த நான் ஒலிம்பிக் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் விளையாடணுங்கிற இடத்துல இது மாதிரி நான் ரெகனைஸ்டு கேம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அனைத்து அட்மினிஸ்ட்ரேஷனும் விஷன் இல்லாதது 13, 14, 16, 18 வயசுல எல்லாம் இந்த ட்ரக்ஸ் கல்ச்சருங்கிறது வந்து நம்ம ஒழிக்க முடியும். இங்க இருக்க கோச்சஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. ஒலிம்பிக் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரியா கடந்த 6 வருஷமா இருக்கிறேன். தென் ஒரு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடண்டா இருக்கிறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொரு கேமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து யார் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன்ஸ். தமிழ்நாடு டீம் வந்து அவங்க தான் எடுப்பாங்க. பட் அசோசியேஷனால மட்டும் வந்து சக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு கவர்மெண்டோடைய கிராஸ் ரூட் லெவலும் சப்போர்ட் வேணும். அதுக்கு தான் ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மூணுத்தையும் சேர்க்கறதுக்கான ஒரு ஒர்க்கை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடுடைய ஸ்போர்ட்ஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷனையும் சரி, விஷனையும் சரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கடைபிடித்த அனைத்து அட்மினிஸ்ட்ரேஷனும் விஷன் இல்லாதது. அதனாலதான் கடந்த 100 வருஷமா நம்மளால ஒலிம்பிக் மெடல் வாங்க முடியல. இது வந்து குறையா சொல்லல, நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நம்மளுடைய ஒலிம்பியன்ஸ் வந்து ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, ஆனா அவங்களால மெடல் வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இட்ஸ் நாட் ஓன்லி த ஹார்ட் ஒர்க். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல், ஒரு பிராக்டிஸ், ஒரு கிரவுண்ட் இங்க கிடையாது. இங்க இருந்து பிளேயர்ஸ் எல்லாமே ஃபாரின்ல போய் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு ரீஹாப் சென்டர்ஸ் கிடையாது, டயட் பிளான்ஸ் கிடையாது. இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல நான் முதல் நாள் பார்க்கும்போது ஒரு இட்லி ஒரு முட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் 12 crores வந்து உடனடியா சிஎம் நாலேஜ் கொண்டு போய் சிஎம் உடனே அப்ரூவ் பண்ணி 12 crores வித்தின் 20 days அப்ரூவ் பண்ணிருக்கோம். கிட்டு கிடையாது, ஷூஸ் கிடையாது. இதெல்லாம் இந்த வித்தின் 20 days 12 crores வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸ்ட்ரா வந்து இன்னைக்கு வந்து சாங்ஷன் பண்ணி இன்னைக்கு வந்து ஜியோ நேற்று வெளியிட்டு இருக்கோம். இது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு. தமிழ்நாடு முழுவதும் அதிகமா ட்ரக்ஸ் கல்ச்சர் இருக்குன்னா யூத் வந்து விளையாடணும். முன்னாடி பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல விளையாடுவாங்க பசங்க, ஆனா மெரினா பீச்ல விளையாட முடியாது, கிரவுண்டும் கிடையாது. சிஎம் என்ன சொன்னாருன்னா, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேக்கண்டா கிரவுண்ட்ஸ் இருக்கோ, காலி இடங்கள் இருக்கோ, உடனடியா எஸ்டிஐடி வந்து எம்ஓவி பண்ண சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் 2-3 கிரவுண்ட்ஸை எஸ்டிஐடி கார்பரேஷன்ல வந்து பேசி எம்ஓவி போட்டிருக்கோம். எங்கெல்லாம் கிரவுண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணி ஃபெட்லைட் போட்டு எல்லா இடத்துலயுமே எல்லா இளைஞர்களை விளையாடுறதுக்கான ரிவ்யூ மீட்டிங்ல சொல்லிட்டாரு. எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்க வேக்கண்ட் லேண்ட்ஸ் வந்து எஸ்டிஐடி கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னை மட்டும் இருக்க தமிழ்நாடு கூட அனைத்து கார்பரேஷன் கூட சிட்டியில கூட எல்லா லேண்டையுமே இன்னைக்கு எம்ஓவி வந்து எஸ்டிஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பொதுமக்களும் சரி இளைஞர்களும் அதிகமா விளையாடுறதுக்காக, ட்ரக்ஸ் விட்டு வெளியே வரதுக்காக. ஒலிம்பிக்கான விஷயம் பாத்தீங்கன்னா 8 yearsல இருந்து ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுடைய அப்கிரேட் வந்து ஒலிம்பிக் மெடலை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நம்ம வந்து இன்னும் கிரியேட் பண்ணல. அவங்களுக்கான தங்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், பிராக்டிஸ் பண்றக்கூடிய முறையா இருக்கட்டும், இங்க இருக்க கோச்சஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. ஒலிம்பிக்கான மெத்தட்ஸ்ங்கிறது டோட்டலா வேற. சோ எல்லா கேமுக்கும் ஃபாரின் கோச்சஸை வந்து பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கோச்சஸை ஒரு 5-6 பேர் அந்தந்த அசோசியேஷனோட சேர்ந்து ஒரு நெக்ஸ்ட் 5 to 6 years வந்து லேர்னிங் பண்ணணும். எப்படி பிசிசிஐல கிரிக்கெட் வந்து ஃபாரின் கோச்சஸை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்தியன் கோச்சஸை ட்ரைனிங் கொடுத்து அப்கிரேட் பண்ணாங்களோ, அதனாலதான் கிரிக்கெட் வந்து இன்னைக்கு நம்பர் 1 இருக்கு. அது மாதிரி எல்லா கேம்லயும் அந்தந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் செக்ரட்டரினால பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் பினான்சியலா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ரீஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணாம 34 அசோசியேஷன்ல 15 அசோசியேஷன் வந்து கோர்ட்ல சண்டை போட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா, இப்ப வாலிபால் பாத்தீங்கன்னா 5-6 வருஷமா ஃபார்ம் ஏ, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 பசங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. சோ கோர்ட்ல சண்டை போட்டு பசங்களுக்கு பிளேயர்ஸுக்கு எந்த விதமான பெனிஃபிட் எல்லாம் இருக்கும். அதோட புதுசா ஒரு கலாச்சாரம் உருவாயிருக்கு. நிறைய கேம்ஸ் வந்து நிறைய அசோசியேஷன் சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக் கேம்ஸ், ஏசியன் கேம்ஸ், நேஷனல் கேம்ஸ் வந்து நம்ம டிஃபரெண்ட் பண்ணி எஸ்டிஐடில வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கராத்தாவே ஒரு 10 மெத்தட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கிட்ட, முக்கியமா பெட்ரோல் கிட்ட
அதுவும் குழந்தைகள் வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடணுங்கிற இடத்துல இந்த மாதிரி நான் ரெகனைஸ்டு கேம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க விளையாண்டுட்டு என்ன பண்றாங்கன்னா 12th வரும்போது மெடிக்கல் சீட் கிடைக்கல, இன்ஜினியரிங் சீட் கிடைக்கல, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில சில அசோசியேஷன் குரூப்ஸுகள் பணத்துக்காக, மக்கள்கிட்ட பணத்தை கலெக்ஷன் பண்றதுக்காக நிறைய போலிகளா சில விளையாட்டு பேர்களை சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 அசோசியேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். 8 இயர்ஸ்ல இருந்து 18 இயர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட ஒலிம்பிக் பண்றதுக்கான கான்செப்டுக்கு ஒரு 10 ஒலிம்பிக் அகாடமிஸை இன்டர்நேஷனல் சென்டர் உருவாக்கணும், ஃபாரின் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், தமிழ்நாடு கோச்சஸ் வந்து அதை உருவாக்கணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும். ஒலிம்பிக் சிட்டி திருப்பூர்ல ரீடிசைன் வந்து பிளான் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் ஃபுல் ஃபோக்கஸா லாஸ்ட் 30 டேஸ் முன்னாடி செக்ரட்டரியேட்ல வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒர்க்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப வந்து நேரு ஸ்டேடியத்துல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோடைய ஒர்க்கை வந்து மாத்திருக்கோம். 6 மணிக்கு அஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நான் அங்க இருப்பேன். பிளேயர்ஸோட வந்து இன்டராக்ஷன் முடிச்ச பிறகு 7 o'clock பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் மெம்பர் செக்ரட்டரி இங்க வந்துடுறாங்க. 7 to 10 ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒர்க் நேரு ஸ்டேடியத்துல வந்து ஃபங்க்ஷன் லாஸ்ட் 30 டேஸா நடந்துட்டு இருக்கு. ஸோ 10க்கு அப்புறம் வந்து செக்ரட்டரியேட் என்னுடைய பணி இருக்கு. ஸோ அதனால மெடலை உருவாக்கணும்னா திஸ் நாட் இன் நெக்ஸ்ட் 3 years 4 years ஆம்பிஷன்ஸ். இப்ப இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஸ்கீம்ஸ்ல கொண்டு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல ட்ரைனிங் மெத்தட்ஸ் பண்றதுக்கு நம்ம ஃபாரின் அமைச்சிருக்கோம். உடனடியே நேஷனல் மெடல் எடுத்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 வேர்ல்ட் லெவல்ல கொண்டு வரணும்னா நம்மளுடைய என்டையர் பாலிசிஸையும் ரிஃபார்ம்ஸையும் மாற்றணும். கூடிய விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கான புது ஸ்போர்ட்ஸ் பாலிசியை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதுல தமிழ்நாட்டில் ஸ்கூல் எஜுகேஷன்ல கிட்டத்தட்ட 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ மேக்ஸ் டீச்சருக்கும் சயின்ஸ் டீச்சருக்கும் எப்பயுமே ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ராஜ்மோகன் சார் கிட்ட பேசி அவங்களுக்கான ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க மூலியமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் லெவல்ல கொண்டு வந்து ஒலிம்பிக் அகாடமியில சேர்க்கணும். ஸ்கூல் எஜுகேஷனும் ஹையர் எஜுகேஷனும் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்கூல்லேயே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அப்போதான் வந்து 13, 14, 16, 18 வயசுல எல்லாம் இந்த ட்ரக்ஸ் கல்ச்சருங்கிறத வந்து நம்ம ஒழிக்க முடியும். அதுக்கான எல்லா விதமான ரீஸ்ட்ரக்சர்ஸை வந்து எல்லா மினிஸ்டரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உறுதியாக 8 to 18 எங்களுடைய விஷன், ஒலிம்பிக் மெடல்ங்கிற விஷன் உடனடியாக தொடங்கும். அதுக்கான எல்லா விதமான பயணிகளும் நாங்க செஞ்சிருக்கோம். எலைட் ஸ்கீம், மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் இண்டிவிஜுவல் கேமுக்கு மட்டும் தான் நம்ம வந்து இல்ல எல்லா கேமுக்கும் இல்ல எல்லா கேமுக்கும் இருக்கு எல்லாருமே இருக்காங்க. லாஸ்ட் 2 ஒலிம்பிக்ஸ்ல ஹாக்கில இந்தியா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கு. ஆனா ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட இல்ல. சோ இங்க வாங்கின முக்காவாசி ஒலிம்பியன்ஸ்ல ஹாக்கி பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒலிம்பிக்ல ஹாக்கி பிளேயர்ஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஈவெண்ட்ஸ்லயோ நம்ம பிளேயர்ஸ் போய் மெடல் வின் பண்றதுக்கான அந்த ஸ்கீம்ஸ்ல ஆட் பண்ண முடியுமா? இல்ல அதுதான் நம்ம வந்து சொன்னோம். தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் போது ஒரு ஆபீஸ் கூட கிடையாது. இப்போ கர்நாடகா போனீங்கன்னா பாத்தீங்கன்னா கர்நாடக ஒலிம்பிக் பவன் ஒன்று இருக்கும், ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இங்க உடனடியாக இங்க இடம் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கான முதல் ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். 36 அசோசியேஷனுக்கு முதல் ஒரு ஆஃபீஸ் கொடுத்து அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்கணும். இப்போ பாஸ்கெட் பால்னா ஒரு 4 கிரவுண்டை வந்து அசோசியேஷன் கொடுத்தாதான் அவங்க பிராக்டிஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அசோசியேஷனுக்கு கவர்மெண்ட் பக்கத்துல இருந்து எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் பண்ணி கொடுக்கவே இல்லை. இப்போ நீங்க கர்நாடகா போனீங்கன்னா பேட்மிண்டன் அசோசியேஷன் பாத்தீங்கன்னா தனியா ஒரு பில்டிங்கை வந்து கட்டி கொடுத்து அந்த ஆஃபீஸ் அங்கதான் ஃபங்க்ஷன் ஆகும். அதுல வந்து கவர்மெண்ட் மானிட்டரிங் பண்ணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மானிட்டரிங், பினான்சியல் சப்போர்ட் இது எல்லாமே எஸ்டிஏடியும் அசோசியேஷனும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைமா இருக்கும். கூடிய சீக்கிரத்துல நீங்க சொல்ற மாதிரி டீம் கேம்ல இருக்காங்க, பாஸ்பால் பிளேயர்ஸே வந்து எலைட் ஸ்கீம்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்து இது என்டையர் நியூ ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பண்ண வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறோம். அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கிரவுண்ட்லாம் வந்து நிறைய கமர்ஷியலுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நேரு ஸ்டேடியத்திலே நிறைய ஆடியோ லான்ச்சஸ் தான் நடந்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்லாம் டீம் ஈவெண்ட் நடந்ததை விட ஆடியோ லான்ச்சஸ் தான் நடந்திருக்கு. சோ அது இனிமேல் இல்ல இப்ப ஈசிஆர்ல வந்து அதனாலதான் வந்து நான் விசிட் பண்ணேன். ஈசிஆர்ல வந்து கலைஞர் பன்னாட்டு மையம்ங்கிறது ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. 15,000 பேர் ஆல்மோஸ்ட் 30-40% ஒர்க் முடிஞ்சிருக்கு. 15,000 பேர், 5,000 பேர், 10,000 பேருங்கிற கான்செப்ட் அதாவது சினிமா நிகழ்ச்சிகளோ வேற கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம கொண்டு போகலாம். அப்படி கொண்டு வரும்பொழுது உடனடியாக மாண்புமிகு சிஎம் கவனத்துக்கு கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸோட இடத்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளானை வந்து கண்டிப்பா உருவாக்கும். சார், பெரும்பாலான பள்ளிகள்ல போன ஆட்சியில வந்து நடந்த ஃபார்முலா ரேசிங்ல ஒரு மதிப்பெண் தனியார் நிறுவனம் வந்து ₹1 கோடி வந்து
பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த கணக்கெல்லாம் நீங்க ஆடிட் பண்ணுவீங்களா? போன ஆட்சியில நடந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண கணக்கெல்லாம் ஆடிட் பண்ணுவீங்க? கண்டிப்பா எல்லாமே இப்ப ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, எல்லா டிபார்ட்மெண்டோடைய ரீஆடிட்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக கிராஸ் ரூட் லெவல் ஒலிம்பிக்ஸ் மெடலுக்கான ரீஸ்ட்ரக்சருக்கான ஒர்க்குக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஸ்பெண்டிங்கே நம்ம பண்ணல ஆக்சுவலா. அதனால பொதுவா அந்த ரேசிங் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இப்ப அவங்க பண்ண பிரைவேட், அது வந்து நாட் அத்தாரிட்டியான ஒரு இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் நடத்தக்கூடிய ஈவெண்ட் கிடையாது, அது ஒரு பிரைவேட்டா நடத்துனது. அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு 40 crores 41 crores கவர்மெண்ட் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நாங்க உணர்ந்திருக்கோம். அது இனிமேட் அது நடக்காது. சார், பெரும்பாலான பள்ளிகள்ல வந்து சில ஸ்போர்ட்ஸுகள்லாம் நிறுத்திடுறாங்க. குறிப்பா வந்து ஸ்கூல்ல இருந்து 6வது இருந்து 8வது இருந்து 12வது வரைக்கும் இந்த சோனல், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், அதுக்கப்புறம் ஸ்டேட் எல்லாமே மேட்ச் எல்லாம் நடக்குது. அது வந்து ஒரு சில போட்டிகள் நிறுத்தப்படுது. குறிப்பா த்ரோபால்னு ஒரு கேம் ஒன்று இருந்தது. அந்த கேம் ஸ்டேட் லெவல் வரைக்கும் இருந்தது, தமிழ்நாடு கவர்மெண்டே நடத்துனுச்சு. ஆனா அந்த கேம் வந்து பல பள்ளிகளில் நிறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த கேம் பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஏன் சொல்றேன்னா, நானே 5 தடவை நேஷனல் மேட்ச் விளையாண்டுருக்கேன், எனக்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அந்த கேமுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது ஒரு பிளேயர் வந்து ஒரு கேமை சூஸ் பண்ணும்போது அவங்க எங்க அஸ் ஏ ஸ்போர்ட்ஸ்மேனா நான் சொல்றேன், நானு இப்ப வந்து பாஸ்கெட்பால் வர்றீங்க, அத்லெட்டிக்ஸ் பண்றீங்க, ஸ்விம்மிங் பண்றீங்க, ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து 8 இயர்ஸ்ல விளையாண்டீங்கன்னா போக முடியும். சோ தமிழ்நாடுல வெப்சைட்ல கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போறோம், எது ஒலிம்பிக் கேம்ஸ், எது நேஷனல் கேம்ஸ் வரைக்கும் போக முடியும், எது ஏசியன் கேம்ஸ் வரைக்கும் போக முடியும், எது காமன்வெல்த் கேம் வரைக்கும் போக முடியும். இந்த மெத்தட்ஸ்ல விளையாண்டா மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்குள்ள வர முடியும். அதாவது அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் கோட்டாவோ, மெடிக்கல் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ, இந்த மாதிரி ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கக்கூடிய, ஏசியன் கேம்ஸ்ல இருக்கக்கூடிய கேம்ஸ்க்கு மட்டும்தான் அப்ரூவ் பண்ண முடியும். அதுதான் வந்து ரூல். ஆக்சுவலா நான் ஒலிம்பிக் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்கு, அதையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது வந்து என்ன பண்ண முடியும்னா, நீங்க ஒரு கல்ச்சுரல் கேம்ஸ் ஆகவோ இல்ல ஃபிட்னஸ் கேமாவோ தான் நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா ஒலிம்பிக்ஸ்ல இல்லாத கேம்ஸ் நிறைய அசோசியேஷனுகள் சும்மா ஒரு சொசைட்டில போயிட்டு ஒரு 5000 10,000 கொடுத்து ஒரு அசோசியேஷன் தொடங்கிட்டு நாங்க ஒரு அசோசியேஷன் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து பொதுமக்கள் கிட்ட நம்ம வந்து சொல்லணும். நான் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து விளையாண்டா ஃபிட்னஸா இருக்கலாம், ஆனா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வராது. சோ கவர்மெண்ட்ஸ் வரையறதுக்கூடிய ஸ்கீம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் கேம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா. அதனாலதான் எஸ்டிஐடிங்கிறதுடைய, அதாவது அசோசியேஷனுடைய முக்கிய நோக்கம் இருக்குன்னா ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ், ஒலிம்பிக் மெடல், ஒலிம்பிக் அப்புறம் ஏசியன் கேம், காமன்வெல்த் கேம், அந்த கேமை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க சொன்ன கேம்லாம் வந்து இன்னும் ஒலிம்பிக்ஸ்ல வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது மாதிரி நான் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவோம். பெனிஃபிட் எது வரைக்கும் இருக்குங்கிறத நம்ம வந்து வெப்சைட்ல கொண்டு வர சொல்லியிருக்கோம்.